தப்பான தாட்ஸ் வருது, நான் ஏதாவது செஞ்சுக்கலான்னு இருக்கேன், எனக்கு இப்படி இருக்குன்னு. எனக்கு வந்துட்டு பல்லு இருக்காது. இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு வர்றோங்கிறத இதை என்னோடய வேறு யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ? எனக்கே வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் வரும். நேரில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அண்ணே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தாட்ஸ் வருதுண்ணே, தப்பான தாட்ஸ் வருது, நான் ஏதாவது செஞ்சுக்கலான்னு இருக்கேன், எனக்கு இப்படி இருக்குன்னு. எனக்கு வந்துட்டு பல்லு இருக்காது. என்னப்பா நீ எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தோளில் கையை போட்டு என்னப்பா ஆச்சு ஏதுப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பேசினோன்னா, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேனே, நான் ரொம்ப இது பண்ணுறேன், எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் நான் நினச்ச சம்பளத்தில் கிடைக்கல, இதை வச்சுட்டு என்னால் மெயின்டைனே பண்ண முடியல, எங்கள் வீட்டுக்கு என்னால் பணம் அனுப்ப முடியல, இது செய்ய முடியல, எனக்கு இருக்கவே பிடிக்கல, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேசஸ் உங்ககிட்ட நிறைய வந்திருக்கும்ல, அது அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான தீர்வை நீங்கள் கொடுக்குறீங்க? இந்த தாட் உடையவர்கள் இப்போ வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம ப்ராப்ளம்னு பார்க்குற வரைக்கும் தான் அது ப்ராப்ளம். அது அந்த சர்க்கிள்ல இருந்து ஒன் ஸ்டெப் வெளியே வந்துட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. பட் பை த டைம் நம்ம சூசைட்ன்ற தாட்டுக்குள்ளே போகும்போதே நீங்கள் டெத் விஷஸ்குள்ளே போயிடுறீங்க. எங்கேயோ கிளினிக்லி லைட்டாக டிப்ரெஷன் கூட நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு 4 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டுருக்குன்னா உடனே டாக்டர் பாருங்கள். ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் யாராச்சும் பாருங்கள். தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஒரு 1 வீக்காக அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா தே கேன் கம் ஃபார் கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, எதனால் சூசைட் தாட்ஸ் வருது. பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 திங்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், ஒர்த்லெஸ்னஸ். ஹோப்லெஸ்னஸ்ன்றது எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னோட ஃபியூச்சர் பற்றின நம்பிக்கையே இல்லை எனக்கு, அப்போது சூசைட் தாட் வரும். ஹெல்ப்லெஸ்னஸ், நான் இயலாமையில் இருக்கேன், எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, எனக்கு இயலாமையில் இருக்கேன் நான், அப்போ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ்னஸ், நான்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். இந்த 3 தாட் வந்து கண்டினியூஸாக உங்களை வந்து டாண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக யூ வில் கோ ஃபார் சூசைடல் ஐடியேஷன். ஃபர்ஸ்ட் இந்த 3 தாட் எங்கேருந்து அரைஸ் ஆச்சு அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த தாட் வந்து ரேஷ்னலா இர்ரேஷ்னலா, ரேஷ்னல்னா ட்ரூவா இல்லைன்னா அன்ட்ரூவா, அதை பார்த்துட்டு அதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் வில் கோ ஆன். அதில் மேக்ஸிமம் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். இல்லாட்டினா அந்த 4 வீக்ஸ் போய் டாக்டரை பார்த்தா தான். ஏன்னா இது கெமிக்கல் சேஞ்சும் கூட. ஸோ சம்டைம்ஸ் இட் ஒன்ட் ஒர்க் ஒன்லி வித் கவுன்சிலிங். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்கள் கவுன்சிலிங்க்கு வர்றோம், இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு வர்றோங்கிறத ஒரு சில பேருக்கு என்ன தோணுன்னா, இதை என்னோடய வேறு யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களோ, ஏன்னா நானே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் யார்கிட்டயாவது சொல்லணும் போல் இருக்குது, அதுக்கு கவுன்சிலர்னு இருக்காங்க, ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அது வெளியே தெரிஞ்சிருமோ, இந்த மாதிரியான ஒரு பயமும் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க பயப்படவே தேவையில்லை. அவங்க என்ன சொன்னாலும் அது எங்கேயும் வெளியவே போகாது. இட் வில் பி வித் அஸ் ஒன்லி. ஸோ கவுன்சிலிங் இஸ் அ வெரி 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 கான்ஃபிடென்ஷியல் ப்ராசஸ் அண்ட் த ப்ரைவசி இஸ் 100% அஷ்யூர்ட். ஓகே மேம். இப்போ என்னால் உங்ககிட்ட இப்படி பேச முடியுது நேர்லேயே உட்காந்து. இப்போ மக்கள்லாம் யாராவது பார்க்குறவங்க மேம் நல்லா பேசுகிறாங்க, நான் இந்த மேம் கிட்ட நானும் என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எங்கே உங்களை ரீச் பண்ணலாம்? ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் லைஃப்டெமி. லைஃப்டெமி ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூ கேன் புக் செஷன்ஸ் வித் மீ அண்ட் த 1 hour செஷன்ஸ் ஆர் தேர், 15-minute செஷன்ஸ் ஆர் தேர், 30-minute செஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் யூ கேன் புக் அ செஷன் வித் மீ இன் த லைஃப்டெமி. ஓகே, அதனுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் கொடுத்துட்றேங்க. யாருக்கு தேவைப்படுதோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேம் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் இது எல்லாத்தையுமே இன்சைட்ஸாக திருப்பி மக்கள்கிட்டே சொல்கிறேன். ஃபைனலி நீங்கள் ஏதாவது நேரடியாக மக்களை பார்த்து ஃபார் அ மினிட் ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம். வணக்கம், நான் சுசித்ரா, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய பேர் கவுன்சிலிங் வரதை பார்க்குறேன், விச் இஸ் வெரி ஹெல்தி. அண்ட் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் வாங்கிட்டு போய் தே ஆர் சீயிங் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் தியர் லைஃப். அண்ட் ஐ ஆல்சோ சீ லாட்ஸ் ஆஃப் ஸ்டிக்மா.
நம்ம கவுன்சிலிங் போனால் நம்மளை மென்டல்னு சொல்லிடுவாங்களோ, ஒரு சோஷியல் ஸ்டிக்மாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு வந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி ஃப்ளரிஷிங் லைஃப். இங்கே கவுன்சிலிங் வரதுனால யூ ஆர் நாட் மென்டல். ஏன்னா கவுன்சிலிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது. கெரியர் கவுன்சிலிங் இருக்குது, அகாடமிக் கவுன்சிலிங் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் இருக்குது. அதனால் கவுன்சிலிங்ன்றது வந்து இட் இஸ் நாட் என்டைட்டில்டு ஒன்லி ஃபார் மென்டல் ஹெல்த். லைக் இட் இஸ் entitled ஃபார் மென்டல் ஹெல்த், பட் இட் இஸ் நாட் entitled ஃபார் மென்டல் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் தாங்கவே முடியாதுன்ற கஷ்டன்றது அப்படி ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இஃப் யூ ஃபீல் லைக் நம்மளா தனியாக போராடுறோமே, தனியாக கஷ்டப்படுறோமே நினச்சிங்கன்னா, கம் அண்ட் அப்ரோச் அ கவுன்சிலர். கவுன்சிலர் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் த ப்ராசஸ் அண்ட் யூ வில் பி ஆசம். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன்.